15 தொகுதிகளிலே இடைத்தேர்தல் ஆட்டத்தை ஆரம்பிக்கும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழக அரசியலில் தற்போது புதிய அதிரடி திருப்பமாக மிகப்பெரிய அளவிலான இடைத்தேர்தல் அல்லது ஒரு மினி பொது தேர்தல் நடப்பதற்கு சாத்தியக்கூறு என்பது இருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு, விராலிமலை, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், பெருந்துறை உள்ளிட்ட 6 முக்கிய தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் ஏற்கனவே தங்களது பதவிகளை அதிரடியாக ராஜினாமாவும் செய்திருக்காங்க. இதன் காரணமாக தமிழக சட்டமன்றத்தில் தற்போது நிலவரப்படி அதிகாரப்பூர்வமாக 6 தொகுதிகள் காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதற்கட்ட காலிப்படையிடங்களே அரசியல் வட்டாரத்தில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்திய நிலையிலே இந்த எண்ணிக்கை மிக விரைவாக 15ஆக உயரக்கூடும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவில் உள்கட்சி குழப்பம் என்பது இருக்கக்கூடிய இந்த வேளையிலே முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுகவில் தற்போது நிலவி வரும் கடுமையான உள்கட்சி பூசல்கள் மற்றும் எதிர்கால அரசியல் குறித்து தெளிவற்ற சூழல் காரணமாக அக்கட்சியைச் சேர்ந்த மேலும் சில எம்எல்ஏக்கள் மாற்று கட்சிகள் நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அண்மையிலே ஆட்சியை பிடித்த முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு சில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீவிரமாக முயற்சி செய்து வர்றாங்களாம். மதிமுகவில் நீண்ட நாள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அந்த திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவிலும் கடுமையான அதிருப்தி அலை வீசிக் கொண்டிருக்கிறது. கடந்த பொதுத் தேர்தலில் தங்களது சொந்த சின்னத்தில் போட்டியிட முடியாமல் போனதால் ஏற்பட்ட நீண்ட நாள் மனக்கசப்பு காரணமாக மதிமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் விரைவிலே தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. எதிர்பார்ப்புகளின்படி இந்த 9 அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களும் அடுத்தடுத்து தங்களது பதவிகளை முறைப்படி விலகும் பட்சத்திலே தமிழகத்திலே காலியாக மொத்தம் 15 தொகுதிகளின் எண்ணிக்கை என்பது உயரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால் ஒரே நேரத்தில் 15 முக்கிய தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் என்பது வரலாம் என அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த வேளையிலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதி இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, எத்தனை பேர் ராஜினாமா செய்தாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அத்தனை தொகுதியில் நாங்கள் நின்று மறுபடியும் வெற்றி பெற்று காட்டுவோம் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான வியூகத்தை வகுக்க ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாம் கைவிட்டு விட்டோம். அதற்கு பதிலாக இடைத்தேர்தலிலே கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். இடைத்தேர்தல் என்பதை எடுத்துக்கொண்டால் ஆளும் கட்சி தான் எப்பொழுதும் வெற்றி வகை சூடும். ஆனால் இந்த முறை 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுக மீண்டும் வெற்றி வகை சூடியாக வேண்டும். கண்டிப்பாக நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை மட்டும் அதிகரித்து விடக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது புதிதாக ஒரு வியூகத்தை வகுத்திருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய இடைத்தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் மட்டும் மீண்டும் அதிமுக தோல்வியை தழுவினால் எடப்பாடி பழனிசாமி நிலைமை என்பது இன்னும் அதல பாதாளத்தில் தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.